வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைலில் பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தம் தேவையானது 4 பொருட்கள். 1 பால், 2வது சீனி, 3வது ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக நெய் 4. இந்த 4 பொருளை வச்சு எப்படி பால் கோவா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொழுப்பு நீக்கப்படாத பால் எடுத்திருக்கேன். அடி கனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. பால்கோவா செய்கிறதுலேயே ரொம்ப நம்மளுக்கு பொறுமை தான் வேணும். அந்த பால் வத்துற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும். இப்படி சுற்றி விழுகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டு இருங்க. இப்போ இதில் சீனி சேர்த்துக்கலாம். பால் 3/4 பாகம் வத்திருச்சு. அதோட சீனி சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்தோன்னே நம்மளோட பால் கொஞ்சம் தண்ணி விடுறாப்புல இருக்கும். அதையும் சேர்த்து கிண்டிக்கலாம். நீங்கள் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோவாக வச்சு அப்பப்போ கிண்டினா போதும். இப்போது ஏலக்காய் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கை எடுக்கக்கூடாது. நான் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். இதுதான் நம்ம பால்கோவா கெட்டியாக போகிறதுங்கிறதுக்குரிய அறிகுறி. இப்போ கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா தெறிக்கிற அளவுக்கு வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நம்ம பால்கோவா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக சேர்க்குறது. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பால் கோவா அப்படியே அந்த நெய்யை ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிரும். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு அது அப்படியே உறிஞ்சிரும். தொடர்ந்து நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். சுற்றி விழுகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பால்கோவாவை ரொம்ப நீங்கள் கெட்டியாக்குனீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்கும்போது நம்ம சீனி சேர்த்தோம் இல்லையா, அது முருகி அப்படி நொறுன்னு வர ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாயில் வச்சா கரையிற அளவுக்கு வந்துடும். இது சீனி தட்டுப்படவே தட்டுப்படாது. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன், சும்மா மேலே போடுறதுக்காக. அவ்வளோதான், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.